பிரச்சனை வரும்போது தீர்வு தேடுறது புத்திசாலித்தனம் இல்லை. பிரச்சனை வரும்போது நம்ம பாதுகாப்பாக இருக்கோமான்ட்டு முன்னாடியே பிளான் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். பொதுவாக நமக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வர வரைக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸோட அவசியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. சில நேரங்களில் ஒரு சிங்கிள் ஹாஸ்பிட்டல் பில் நம்மளோட பல வருஷ சேமிப்பாக காலி பண்ணிடுது. அதிலிருந்து நம்மளை ஃபினான்ஷியலாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தேவை? இப்போ உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு பெரிய பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, எந்த மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாலும் உங்களால் தைரியமாக சமாளிக்க முடியுன்ற நிலை இருந்தால் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அவ்வளோவா தேவையில்லை. ஆனால் சாதாரண குடும்பங்களுக்கு அப்படி இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வந்தால் பல வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டு சேமித்த பணம் எல்லாம் போயிடும். இல்லைனா அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய நிலை வந்துடும். அதனால் இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பெரிய பாதுகாப்பு. நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க இன்னொரு முக்கியமான காரணம் இந்தியாவோட மெடிக்கல் இன்ஃப்ளேஷன். ரீசன்ட் டேட்டா கிளியராக என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவோட மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் 14%. இதனால் வருஷம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்கான செலவு அதிகமாகிட்டே தான் போகும். ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைனா உங்கள் லாங் டேர்ம் சேவிங்ஸ், மேபி உங்கள் ரிட்டைர்மெண்ட்காகவோ இல்லை குழந்தைங்களோட படிப்புக்காகவோ கல்யாணத்துக்காகவோ நீங்கள் சேமித்து வச்சது எல்லாமே இந்த ஒரு சடன் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஆயிடும். மீண்டும் அதே லெவல் சேவிங்ஸை சேர்க்கறதுக்கு உங்களுக்கு பல வருஷம் எடுத்துக்கும். ஒருவேளை உங்கள் சேவிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதனால் கிடைக்க வந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வராமலே போயிடும். இதனால தான் நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்படுது. அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்? ஹெல்த் இன்சூரன்ஸ் என்பது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மருத்துவ செலவிலிருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கிற ஒரு சிறந்த திட்டம். அதாவது திடீர் நோய், விபத்து அல்லது அறுவை சிகிச்சைக்காக நம்ம மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது அதனால் ஏற்படுற அதிக செலவிலிருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மளை பாதுகாக்கும். இப்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? இவர் தான் மிஸ்டர் மதன்குமார். இவர் தனது குடும்பத்துக்காக 10 லட்சம் ரூபாய் சம் இன்சூர்டுக்கு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ பிளான் எடுத்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவரோட அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாமல் போக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ மதன்குமார் எடுத்த சம் இன்சூர்ட் கவரேஜை பொறுத்து தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கேஷ்லெஸ் முறையிலேயே நடக்குது. அதாவது சர்ஜரி செலவுகள், ரூம் ரெண்ட், டாக்டர் ஃபீஸ், இது மட்டும் இல்லாமல் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவுகளும் இதில் கவர் ஆகுது. நம்ம கையிலிருந்து செலவு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ பேஷண்ட்டோட ட்ரீட்மெண்ட்கான செலவுகளை ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கே பே பண்ணுறதை தான் கிளைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கிளைம் செட்டில்மெண்ட் 2 விதமாக நடக்கும். ஃபர்ஸ்ட் டைப் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். இந்த முறையை தான் நம்ம எல்லோருமே அதிகமாக ப்ரிஃபர் பண்ணணும். பொதுவாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் வச்சுருப்பாங்க. இதை இவங்க நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது இந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது மட்டும்தான் பாலிசி ஹோல்டருக்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் ஆகிற செலவு எல்லாமே இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி டிரெக்டாக ஹாஸ்பிட்டல்ஸ்க்கே பே பண்ணிடுவாங்க. இதனால் நம்ம கையில் இருந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டோட ப்ளஸ் இதுதான். 2வது டைப் ரீஇம்பர்ஸ்மெண்ட் மெத்தட். ஒரு சில காரணத்தினால பாலிசியில் குறிப்பிடப்பட்ட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் ஆகாமல் வேறு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் பில்லுக்கான தொகை முழுவதையும் உங்கள் கையிலேருந்து தான் ஃபஸ்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும். பிறகு பில்ஸ் மற்றும் தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சில வாரத்திலேயே நீங்கள் பே பண்ண பில் அமௌண்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் எல்லோராலையும் இது போல பெரிய தொகையை ஏற்பாடு செய்ய முடியாது. அதனால தான் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் முறையே சிறந்ததுன்னு நான் சொன்னேன். இப்போ வீடியோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இண்டிவிஜுவல் மற்றும் ஃபேமிலி ஃப்ளோட்டோ பிளான். ஒரு இண்டிவிஜுவல் பிளான்னா ஒரு தனிநபருக்கு மட்டும் எடுக்கப்படும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த பாலிசியில் உள்ள முழு சம் இன்சூர் தொகையும் அந்த ஒரு நபருக்கே பயன்படுத்த முடியும். இப்போ உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் பிளான் எடுத்தால் ப்ரீமியம் தொகை ரொம்ப அதிகமாகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபேமிலி ஃப்ளோட்டோ பிளான் எடுக்கலாம். இது போல் 5 பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு எடுக்கிற ஒரு சிங்கிள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி தான் ஃபேமிலி ஃப்ளோட்டோ பிளான். ஃபேமிலி ஃப்ளோட்டோ பிளான் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
மிஸ்டர் மதன்குமார் தனது குடும்பத்துக்காக ரூபாய் 10 லட்சம் சம் இன்ஷூர்டுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் எடுத்திருந்தார். அந்த பாலிசி வருஷத்தில் அவருடைய அப்பாவோட ட்ரீட்மெண்ட்காக 3 லட்சம் பில் வந்தது. அந்த பில்லை ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் கவர் பண்ணிடும். மீதி உள்ள 7 லட்சம் அதே பாலிசி வருஷத்துக்கு குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கு பயன்படுத்த முடியும். ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த 10 லட்சம் சம் இன்ஷூர்ட் கவரேஜ் தொகை மீண்டும் ரீஸ்டோர் ஆயிடும். ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளானில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னதான், இந்த பிளானில் எல்டஸ்ட் மெம்பரோட வயசை வச்சு தான் ப்ரீமியமாக கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம பேரண்ட்ஸ்க்கு 60 வயசுக்கு மேலே சக்கரை வியாதி, இதய நோய், பிபி, ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்கள் காமனாக இருக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதனால் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபேமிலியில் உள்ள யங் மெம்பர்ஸ்க்கு ஒரு தனி ஃப்ளோட்டர் பிளானும், நம்ம பேரண்ட்ஸ்க்கு அவங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து ஒரு தனி ஃப்ளோட்டர் பிளானும் எடுத்தால் ப்ரீமியம் குறையும். இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது, ரூம் ரெண்ட் லிமிட். நீங்கள் பாலிசி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த விஷயத்தை தான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது பேஷண்ட்க்கு ரூம் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு தினமும் ரூம் ரெண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அதிகமாக கவரேஜ் இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் நிறைய பாலிசியில் ரூம் ரெண்ட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி சில பாலிசியில் 1% ஆஃப் சம் இன்ஷூர்ட் ஆர் சிங்கிள் ஏசி ரூமுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த லிமிட்குள்ளே நீங்கள் ரூம் எடுத்தால் மட்டும்தான் ரூம் ரெண்ட்கான ஃபுல் கவரேஜும் கிடைக்கும். இந்த விஷயத்தை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க மதன்குமாருக்கு நடந்த இன்சிடெண்ட்டை பார்க்கலாம். மதன்குமார் எடுத்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளானில் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ரூம் ரெண்ட் லிமிட் ரூபாய் 5,000. ஆனால் அவர் அப்பாவை அட்மிட் பண்ணும்போது லிமிட்குள்ளே இருக்க ரூம் கிடைக்காம 10,000 ரூபா ரெண்ட்டுக்கான ரூம் தான் இருக்குன்ட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்ல, அப்போ மதன் திங்க் பண்ணார், ட்ரீட்மெண்ட்டான செலவு தான் பாலிசி ஃபுல்லாக கவர் பண்ணிடும், அதனால் வெறும் 5,000 தானே எக்ஸ்ட்ரா, அதை நம்ம கையிலேருந்து போட்டுடலான்ட்டு அவர் முடிவு எடுக்கிறாரு. நீங்களும் இது சரின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரொப்போர்ஷனேட் டிடக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ பாலிசியில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ரூம் ரெண்ட் லிமிட் ரூபாய் 5,000. ஆனால் மிஸ்டர் மதன்குமாருக்கு கொடுக்கப்பட்ட ரூம்க்கான ரெண்ட் ரூபாய் 10,000. ஒருவேளை அவர் இந்த ரூமே ஓகே அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்து ஃபைனல் பில் அமௌண்ட்டும் 2 லட்சம் ரூபாயாக வந்துருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி ரூம் ரெண்ட் கவரேஜ் அமௌண்ட்டோட டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கும். இந்த 5,000 லிமிட் 10,000 ரூபாயில் வெறும் 50% தான் வருது. அதனால் ரூம் ரெண்ட்டில் நாங்கள் 50% தான் கவரேஜ் கொடுக்குற மாதிரி டோட்டல் பில் அமௌண்ட்லையும் 50% தான் கவரேஜ் பண்ணுவோன்ட்டு இன்சூரன்ஸ் சைட்லேருந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் தான் ப்ரொப்போர்ஷனல் டிடக்ஷன். ஸோ 2 லட்ச ரூபா பில்லில் 1 லட்ச ரூபா மட்டும் தான் கம்பெனி சைட்லேருந்து தருவாங்க. பேலன்ஸ் உள்ள 50%, அதாவது 1 லட்ச ரூபா உங்கள் பாக்கெட்லேருந்து கட்டுற மாதிரி தான் வரும். மிஸ்டர் மதன்குமாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சனால இந்த ரூமை அவர் அவாய்ட் பண்ணிட்டாரு. இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நீங்கள் பாலிசி எடுக்கும்போது ரூம் ரெண்ட் லிமிட் இல்லைனா ரூம் ரெண்ட் கேப்பிங் இல்லாத மாதிரி பாலிசி எடுக்கணும். அடுத்த விஷயம் கோபேமெண்ட். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட போது கோபேமெண்ட்ற வார்த்தையை கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் 10% கோபேமெண்ட்டோட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கினீங்கன்னா ஒரிஜினல் ப்ரீமியம்லேருந்து உங்களுக்கு ஒரு டீசென்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது டோட்டல் பில் அமௌண்ட்லேருந்து 10% உங்கள் கையில் தான் கம்பல்சரியாக கட்டுற மாதிரி இருக்கும். சின்ன பில் அமௌண்ட்னா பரவாயில்ல, இதுவே பெரிய பில் அமௌண்ட்டாக அதுலேருந்து 10% நீங்கள் தான் கட்டுற மாதிரி வந்தால் அப்போ உங்களுக்கு ஒரு பாதிப்பை கண்டிப்பாக அது ஏற்படுத்தும். இதனால் கோபேமெண்ட் கிளாஸ் இல்லாத மாதிரி ஒரு பாலிசியை வாங்குங்க. 4வது, டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட். சில குறிப்பிட்ட நோய்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு மேக்ஸிமம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு உங்கள் பாலிசி கவரேஜ் 10 லட்சமாக இருந்தாலும் கூட கேட்ராக்ட் சர்ஜரிக்கு 50,000 ரூபா தான் சப்லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே செலவானால் நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் தான் கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் டிசீஸ் வைஸ் சப்லிமிட். ஆனால் இப்போ வர பாலிசியில் டிசீஸ் வைஸ் சப்லிமிட் இல்லாமல் வருது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 5வது விஷயம், வெயிட்டிங் பீரியட். பாலிசி எடுத்த உடனே எல்லா நோய்களுக்கும் கிளைம் செய்ய முடியாது. சில காலம் கண்டிப்பாக காத்திருக்கணும். எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இந்த வெயிட்டிங் பீரியட் பொதுவானது தான். ஆனால் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது உடம்புக்கு ப்ராப்ளம் வரும்போது உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு தானே. அப்போது எதுக்கு இந்த வெயிட்டிங் பீரியட்? உண்மையாக சொன்னால் உங்கள் சந்தேகம் சரிதான். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. ஒரு பாலிசி 10 லட்சமாக இருந்தாலும் அந்த முழு பணத்தையும் நம்ம கட்டுறதில்ல. ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும்தான் கட்டுவோம்.
இப்போ 100 பேர் கட்டுற ப்ரீமியமை வச்சு தான் அவசரத்தில் இருக்கிற சில பேருக்கு கம்பெனி லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டல் பில்லை செட்டில் பண்ணுறாங்க. இப்போது இந்த வெயிட்டிங் பீரியட் இல்லைன்னு வைங்க, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி பாலிசியை எடுத்துட்டு ஒரு ப்ரீமியம் மட்டும் கட்டிட்டு மொத்த பில்லையும் கம்பெனியே கட்ட சொன்னால் என்ன ஆகும்? இன்சூரன்ஸ் கம்பெனியே திவாலாயிடும். அப்புறம் உண்மையாகவே அவசரத்தில் இருக்கிறவங்களுக்கு பணம் கிடைக்காம போயிடும். ஸோ எல்லோருக்கும் நியாயமாக இருக்கணும், சிஸ்டமேட்டிக்காகவும் செயல்படணும்னா இந்த வெயிட்டிங் பீரியட் கண்டிப்பாக அவசியம். அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் நோய் வந்த பிறகு இல்லை, நோய் வருவதற்கு முன்னதாகவே நம்ம எடுத்துக்கிட்டாதான் அதனோட முழு பயனையும் நம்ம அனுபவிக்க முடியும். 3 types ஆஃப் வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்குது. நம்பர் 1, ஜென்ரல் வெயிட்டிங் பீரியட். பாலிசி எடுத்த பிறகு முதல் 30 நாட்களுக்கு சாதாரணமாக எந்த ஒரு கவரேஜுமே இருக்காது. ஆக்சிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான் டே 1லேருந்தே கவரேஜ் இருக்கும். நம்பர் 2, ஸ்பெசிஃபிக் இல்னஸ் வெயிட்டிங் பீரியட். சில நோய்களுக்கு, அதாவது முட்டி ஆப்ரேஷன், ஹர்னியா, கேட்ராக்ட் மாதிரியான மெதுவாக வளரக்கூடிய பிரச்சனைகளுக்கு 2 வருஷம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். 3வது, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியட். பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு சுகர், பிபி இல்லை வேறு ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டே கன்வே பண்ணிடணும். கம்பெனியை பொறுத்து 3லேருந்து 4 வருஷம் வரைக்கும் இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ். நம்ம கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட போது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி பார்த்துட்டோம். சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம கையிலேருந்து பணம் கட்டாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்க நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் அட்மிட் ஆகணும். அதனால் பாலிசி வாங்கும்போது உங்கள் ஏரியாவில் இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நல்ல நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. 7வது, டே கேர் ட்ரீட்மெண்ட். இன்சூரன்ஸ் கிளைம் செய்ய ஹாஸ்பிட்டலில் குறைஞ்சபட்சம் 24 மணி நேரமாச்சும் அட்மிட் ஆகிருக்கணும். இதுதான் பேசிக் ரிக்குவயர்மெண்ட். ஆனால் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் முன்னாடி 24 மணி நேரம் தேவைப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டு இப்போ சில மணி நேரத்திலேயே முடிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு கேட்ராக்ட் சர்ஜரி, கீமோதெரபி, டயாலிசிஸ் மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ். இது எல்லாமே டே கேர் ட்ரீட்மெண்ட்டில் கவர் ஆகும். நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் இது போல் டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாருமே கவரேஜ் கொடுக்குறாங்க. அதனால் பாலிசி வாங்கும்போது இந்த பாயிண்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. 8வது, ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்ஸ். ஆயுஷ்னா ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி மாதிரியான பாரம்பரிய மருத்துவ முறைகள். இப்படி இந்த முறைகளில் ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சில ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கவரேஜ் கொடுக்குறாங்க. ஆனால் இது கவர்மெண்ட் அப்ரூவ்ட் அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கணும். ஸோ உங்களோட பாலிசியில் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்கான கவரேஜ் இருந்தால் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். 9வது, நோ கிளைம் போனஸ். அதாவது ஒரு பாலிசி இயர் முழுக்க நீங்கள் எந்த ஒரு கிளைமும் செய்யாமல் இருந்தால் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு போனஸ் கொடுப்பாங்க. கிளைம் இல்லாத ஒவ்வொரு வருஷத்துக்கும் சம் இன்ஷோர்டில் இருந்து 25 முதல் 50% வரைக்கும் போனஸ் தருவாங்க. உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருந்து அந்த வருஷம் கிளைம் எதுவுமே நீங்கள் பண்ணலைன்னா அடுத்த வருஷம் ரெனியூவல் அப்போது 50% போனஸ் கிடைக்கும். ஸோ இப்போ உங்கள் பாலிசியோட டோட்டல் கவரேஜ் 15 லட்சமாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் இந்த நோ கிளைம் போனஸை சம் இன்ஷோர் தொகைக்கு 100% வரைக்கும் தராங்க. 10வது விஷயம், ரெஸ்டரேஷன் பெனிஃபிட். ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு முக்கியமான வசதி தான் இந்த ரெஸ்டரேஷன் பெனிஃபிட். அதாவது ஒரு கிளைம் பண்ணி உங்கள் சம் இன்ஷோர் முழுவதும் பயன்படுத்தப்பட்டாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி அதை மறுபடியும் ரீஸ்டோர் செஞ்சுருவாங்க. இந்த பெனிஃபிட் இருந்தால் ஒரே பாலிசி வருஷத்தில் மல்டிபிள் கிளைம்ஸ் வந்தாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இண்டிவிஜுவல் மற்றும் ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் ஆகிய ரெண்டுத்துக்குமே இந்த பெனிஃபிட் இருக்குது. 11வது விஷயம், ஆப்ஷனல் ரைடர்ஸ். இதை அடிஷ்னல் கவர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. பேசிக் பாலிசிக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கக்கூடியது தான் இந்த ஆப்ஷனல் ரைடர்ஸ். உதாரணத்துக்கு மெட்டர்னிட்டி கவர், கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர், அன்லிமிட்டெட் ரெஸ்டரேஷன், லிமிட்லெஸ் கவர், குவிக் ஷீல்ட் மாதிரி பல ரைடர்ஸ் இருக்குது. இவையெல்லாம் கட்டாயம் இல்லை, ஆனால் நமக்கு தேவையானது மட்டும் கூடுதல் ப்ரீமியம் கட்டி சேர்த்துக்கலாம். இதனால் பாலிசியின் ப்ரொடெக்ஷன் இன்னும் அதிகரிக்கும். இதில் ஒரு உதாரணமாக கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை பற்றி பார்க்கலாம். இந்த ரைடர் இருந்தால் பாலிசியில் சொல்லியிருக்க இதய நோய், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் போன்ற ஏதாவது ஒரு பெரிய நோய் இருக்குன்ட்டு டயக்னோஸ் பண்ணிட்டாலே கம்பெனி பாலிசி ஹோல்டருக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்துருவாங்க. ஹாஸ்பிட்டல் பில் 2 லட்சம் 5 லட்சம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் 10 லட்சத்துக்கு பாலிசி எடுத்திருந்தா அந்த 10 லட்சத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பெரிய நோய்கள் வரும்போது ஹாஸ்பிட்டல் பில் மட்டும் இல்லை,
ஆனால் வேலைக்கு போக முடியாது, வருமானம் இல்லாமல் இருக்கும், வீட்டு செலவு அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் சமாளிக்க தான் கம்பெனி உங்களுக்கு இந்த பெரிய அமௌண்ட்டை கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வச்சுருந்தா தருவாங்க. இது போல தான் ஒவ்வொரு ரைடருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. கட்டாயம் தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாலிசி எடுக்கும்போது அந்த ரைடரை ஆட் பண்ணிக்கலாம். 12வதாக கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. அப்படின்னா நம்ம எந்த கம்பெனியை சூஸ் பண்ணணும், அதை கண்டுபிடிக்க சில முக்கியமான பேராமீட்டர்ஸ் இருக்குது. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, இன்கர்ட் கிளைம் ரேஷியோ மற்றும் கம்ப்ளைண்ட் ரேஷியோ. இதில் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வரும் கிளைம்ஸில் எத்தனை % கிளைம்ஸோ அவங்க செட்டில் பண்ணுறாங்கன்ட்டு காட்டுற அளவு தான் இந்த CSR. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 98%ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவங்கக்கிட்ட வர 100 கிளைம்ஸில் 98 கிளைம்ஸை செட்டில் பண்ணுறாங்கன்ட்டு அர்த்தம். பொதுவாகவே 95% மேலே CSR இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கம்பெனியை சூஸ் பண்ணலான்ட்டு அர்த்தம். ஃபைனலாக ஒரு மிகவும் முக்கியமான விஷயம், அதுதான் ஹானஸ்ட் டிஸ்க்ளோஷர். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்கள் உடல்நிலை பற்றிய முழு தகவலையும் உண்மையாகவும் தெளிவாகவும் சொல்லி தான் பாலிசி எடுக்கணும். ஏற்கனவே இருந்த நோய்கள், எடுத்த ட்ரீட்மெண்ட், இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க மெடிசின்ஸ், இதை எல்லாத்தையும் மறைக்காமல் நீங்கள் சொல்லிடணும். ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்து அதை சொல்லாமல் நீங்கள் பாலிசி எடுத்துட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் அதே ஹெல்த் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து அதனால் இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது டாக்டரோட ரிப்போர்ட்டில் இது முன்னாடியே இருந்த நோயின்ட்டு மென்ஷன் ஆகிடும். அந்த ரிப்போர்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகும்போது அவங்க இந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உண்மையான தகவல் கொடுப்பது மிகவும் முக்கியம். அப்போதான் கிளைம் செய்யும் நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. இவ்வளோ நேரமாக நீங்கள் இந்த வீடியோவில் பேசின விஷயங்கள் எல்லாமே ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின பேசிக் ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது வெறும் ப்ரீமியம் வச்சு மட்டும் முடிவு எடுக்காமல் எந்த கம்பெனியில் எடுக்கலாம், பட்ஜெட் என்ன, ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருக்கா, அதனால் வெயிட்டிங் பீரியடில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா, அப்பா அம்மாவுக்கு எந்த மாதிரி பாலிசி செட் ஆகும், எந்த மாதிரி அடிஷ்னல் கவர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எதெல்லாம் இருக்குது, இது போல விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் 1-on-1 டிஸ்கஷன் வச்சு இந்த பாலிசி தான் உங்களுக்கு செட் ஆகும்ட்டு நீங்களே முடிவெடுக்கணும். அதுதான் தெளிவு, அதுதான் நல்லதும் கூட. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க நினைக்கிறீங்களா? நான் ஒரு லைசன்ஸ்ட் இன்சூரன்ஸ் அட்வைசர். உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம்ட் இன்சூரன்ஸ் டெசிஷன் எடுக்க நான் கண்டிப்பாக உதவி செய்வேன். திரையில் இருக்கும் நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணி உங்களுக்கு வசதியான நேரத்தில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நன்றி.